ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாதத்தின் அளவுகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அது என்ன பிரதர்? ஆசீர்வாதத்தின் அளவுகோல், ஆசீர்வாதம் என்பது என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி நம்ம உணர முடியும்? எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா? எப்படி அதுக்கு நம்ம அளவுகோல் காட்ட முடியும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கும் அல்லவா? இதெல்லாம் பண்ணாரு, இதனாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எப்படி என்று கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார். மனசுக்கு தேவையானது 3, நல்ல ஒரு வீடு வேணும், சாப்பாடு வேணும், நல்ல உடை வேணும். இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். சொந்தமான ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நல்ல உடையை கொடுத்திருக்கிறார். 3 நேரமும் நான் என்ன பண்றோம்? நாங்க நல்ல திருப்தியா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு பிசினஸை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலதான் நாங்க இப்படிலாம் இருக்கிறோம். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு எப்படிங்க சொல்ல முடியும்னு கேட்கும் பொழுது, இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறதுனால கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்க சொல்றோம் பிரதர். அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம அளக்கிற அளவுகோல் என்பது நம்முடைய வீடு, நம்முடைய பணம், நம்முடைய நகை, நம்முடைய தொழில், இது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம அதை அளவுகோல் காட்டுகிறோம். ஆனா பாருங்க, ஆசீர்வாதம் என்பது அதை மாத்திரம் குறிப்பது அல்ல. அதுவும் ஆசீர்வாதம் தான், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் தான். ஆனா ஒரு மெய்யான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு கர்த்தரை நம்மளை ஆசீர்வதித்தார்னு சொல்றதுக்கு முக்கியமான சில காரியங்கள். நல்லா பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆராதிக்கிற நம்ம பிள்ளைங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காததுக்கு இந்த அளவுகளெல்லாம் காட்டுறோம். இயேசுவை அறியாத ஜனங்களை பாருங்க, அவர்களுக்கும் சொந்த வீடு இருக்குது. நம்மை காட்டிலும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது. நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கார் வச்சிருந்தா அவங்க 50 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறாங்க. நம்ம சாதாரண ஒரு பிசினஸ் பண்றோம்னா பெரிய லெவல்ல கோடிக்கணக்கான பிசினஸ் பண்றாங்க. அப்ப கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதித்தாரா? அப்ப அவங்க காட்டுற அளவுகளும் ஆசீர்வாதத்துக்கு உண்டான அளவுகளும் அந்த காரியம் தானே காட்டுறாங்க. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம காட்டுவதும் ஆசீர்வாதம் என்பதற்கு வீடு, பணம், உடை காட்டுவோம் என்றால், இயேசு அறியாத ஜனங்களை காட்டக்கூடிய காரியமும் அதே தான் காட்டுறாங்க. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லுவதற்கு இந்த அளவுகளை காட்டக்கூடாது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சகோ என்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்து சொல்றாரு, சகேயுவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆசீர்வாதம். பாவியா இருக்கிற மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பது முதலாவது ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்குது பாருங்க. இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு, சகை வீட்டுல இருக்கிறாரு. இயேசு என் வீட்டுக்கு வந்த உடனே சகை சொல்ற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே யாரிடத்திலாவது நான் அதிகப்படியான வட்டி வாங்கியிருந்தேன்னா அது நாளத்திலேயே திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. இதுதாங்க ஆசீர்வாதம். மெய்யான ஆசீர்வாதம் இதுதான். பாவத்துல இருந்த ஒரு மனிதன், அதிக வட்டிக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்குள்ள, தன்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது பாருங்க. நான் அதிகமா வாங்கியிருந்தேன்னா நாளத்திலேயே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி. இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இயேசு ஒருத்தருக்குள்ள வந்த உடனே பழைய சுபாவங்கள் மாறுது, பழைய எண்ணங்கள் மாறுது, தேவையில்லாத காரியங்களை விட்டுறேன்னு சொல்லி அறிக்கை பண்றான் பாத்தீங்களா? அதுதான் ஆசீர்வாதம். இப்ப நம்ம காட்டக்கூடிய அளவுகோல் இதெல்லாம் கொடுத்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொல்ற ஆசீர்வாதத்தை காட்டுற அளவுகள் இருக்கக்கூடாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலை வாழ்ந்தேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன், இதெல்லாம் நான் பண்ணி கொண்டிருந்தேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்தாரோ அதுக்கு பிற்பாடு இந்த காரியத்தெல்லாம் நான் உடனே தாமதமின்றி, இதுதான் ஆசீர்வாதம். உடனே நாளத்தனியா கொடுத்துறான்ன்றாரு. யார்கிட்ட வாங்கி நாளத்தனியா கொடுத்துறான்டவரே அப்படின்னு சொல்றாரு.
இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அடையாளம், அவர் வந்தது முதல்ல ஆசீர்வாதம். 2வது அந்த மனிதன் மனம் மாறுறான் பார்த்தீங்களா, இதுதான் ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில அந்த பழைய பாவத்தை விடாதபடி அதே சூழ்நிலையில கடவுளை மாத்திரம் மாத்திட்டு, இதுக்கு முன்னாடி பல விக்கிரக வணங்கி கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவை வணங்குறேன் என்று சொல்வது ஆசீர்வாதம் அல்ல. இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில இருந்து இயேசு வந்த உடனே இந்த சத்தியம் எல்லாம் நான் தெரிஞ்ச உடனே இந்த காரியத்தெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படி சொல்றதுதான் மெய்யான ஆசீர்வாதம். மார்க் 10 பாருங்க, ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்யான காரியங்களை செய்யாதிருப்பாங்க, இதெல்லாம் அவர் லிஸ்ட் போறாரு. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயது முதலே ஆண்டவரை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறேன், என் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு, இந்த ஆஸ்தி எல்லாம் வித்து நீ தரித்திற்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுக்கு இந்த மனசு இல்லை, அந்த ஆஸ்தியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. திரும்ப போயிடறான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து திரும்ப வெறுமையா போன ஒரே ஆள அந்த வாலிபன் தான். இப்ப பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறத வித்து தரித்து கொடுக்கும் போது விட முடியல, சிலுவையை சுமக்க முடியல, காரியத்தை விட முடியல. இதெல்லாம் விட முடியாதபடி கர்த்தரின் ஆசீர்வதித்துக்கிறாருன்னு சொல்லுவோம்னால, ஆசீர்வாதத்துக்கு அளவுகோல நம்மளுடைய வீடு, பங்களா, காரு, சொத்து மதிப்பை காட்டுவோமானால் அது கண்டிப்பா ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது இயேசு எனக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாறிந்து, பழைய சுபாவங்கள் மாறிந்து, பழைய காரியத்தை விட்டுட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், அநீதியான காரியத்தை செய்தேன், இப்பொழுது நீதி செய்கிறேங்கிற இந்த காரியத்தை யாரு அளவுகோலாய் காட்டுகிறார்களோ அதுதான் ஆசீர்வாதத்தின் உண்மையான அளவுகோல். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல இருக்கிறாரு, எனக்கு ஆசீர்வதித்திருக்காரான்னு சொல்றதுக்கு அளவுகோலாய் காட்ட வேண்டியது மிக முக்கியமான காரணங்கள். பழைய காரியங்களை நான் செய்ததெல்லாம் விட்டுட்டு இந்த காரியத்தை இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள மன மாற்றம் வந்தது என்று சொல்லுகிற காரியம்தான் உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேண்டும். கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் மாறணும். சவுலை பவுலாய் மாத்திர ஆண்டவர், அது வரைக்கும் உலகத்தை பார்த்து கொண்டிருந்த சவுளுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்த உடனே தாமதமின்றி இயேசுவை பிரசங்கித்துள்ளார். இதுதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களை துன்புறுத்தின ஒரு மனிதன் அவரை பார்த்த உடனே, அவன் கண்கள் பார்த்த உடனே தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க தொடங்கினான். பாருங்க, அநேகம் சொல்ல போனா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எத்தனை பேர் நீங்க மட்டும் நன்மையை பெற்றுக்கொண்டு, நீங்க மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பரலோகம் போனா போதும்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு பிறருக்கு சொல்லாதபடி இருக்கிறீங்களோ? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லணும், அதுதான் ஆசீர்வாதம். தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அவருடைய மெய்யான ஆசீர்வாதம் அவரை பத்தி சொல்லுறது, பழைய காரியங்களை விட்டுறது, கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா மாறுறது, இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வருவது, நம்ம வீட்டுல தங்கி தாபரிப்பது, நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பது, நமக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள ஆலயமா இருக்கிறான்னு சொல்லிக்கிற நம்ம தான் அந்த ஆலயம். நமக்குள்ள அவர் வாசம் செய்யணும், நமக்குள்ள இருந்து அவர் பேசணும். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் உங்களை விரும்புகிறார். நம்ம மற்ற காரியங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலதான் இதுகளுக்கு கிடைத்தது, நல்லது, வேலை கிடைத்தது, குழந்தை கிடைத்தது, தடைப்பட்ட காரியங்கள்லாம் மாறினது, இதெல்லாம் கர்த்தர் வந்தது சொல்வது நல்லதுதான், அதுவும் கர்த்தர் கொடுக்கிறதான். ஆனா மெய்யான ஆசீர்வாதத்தை அளக்கிற அளவுகோல் அது இல்லை. நம்ம வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு, இது விட்டுட்டேன், இதெல்லாம் செய்யல, நான் மாறிட்டேங்கிறது தான் மெய்யான ஆசீர்வாதம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதத்தின் அளவுகோல், அந்த அளக்கிற அளவுகோல் இந்த பணமோ பொருளோ வேலையோ இதெல்லாம் இல்லாதபடி நம்ம அந்த அளவுகோல், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்றோம், நம்ம கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறோமா, கர்த்தர் சொன்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் தலை கொடுத்துட்டு இருந்த நம்ம அநேகருக்கு நம்ம ஜெபித்து விடுதலை கொடுக்கிறோமா, சுகத்தை கொடுக்கிறோமா, கர்த்தர் அதை நம்மளுக்கு பயன்படுத்துகிறாரா?
காரியத்தை வெளிப்படுத்துகிறாரா? ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரா? என்னோடு எழுந்து கர்த்தர் இதெல்லாம் செய்யறாரா? இதை பார்த்துதான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம அளவுகோல் இட்டு காட்ட முடியும். வரப்போற நாட்கள் அப்படி செய்வோமா? தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அதுதான். நம்ம வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். என பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் அளவுகோல் என்பது ஆண்டவரே எங்களுடைய வேலையோ, எங்களுடைய காரோ, பணமோ, நகையோ இல்லாதபடி எங்க பழைய எண்ணங்கள் மாறி ஆண்டவரே, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை நாங்கள் அளவுகளிட்டு காட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து வருவதாக. பூமியில உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுகள் என்ற சொன்னீங்களே, மேலானவைகளை நாட கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அந்த மேலான அபிஷேகங்களுக்குள்ள, அந்த அபிஷேகம் அங்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள கிடைக்கும்படியா நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்ய முடியா. யாரெல்லாம் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அந்த வார்த்தை கடந்து போகும்படியா, இந்த மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா நீர் கிருபை செய்வீராக, இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.